शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। आननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे। வணக்கம். ட்ரீம் சென்னை நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பள்ளிகொண்டா, வேலூர் மாவட்டத்தில் பக்தர்களுக்கென்று அருள் பாலித்து கொண்டிருக்கும் வாராகி அம்மன் திருக்கோவில். நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க முழுமையாக வீடியோவை போய் பார்ப்போம். மஞ்சள் வாங்கி அரைச்சி அம்மனுக்கு வந்து பூசுறது, அதாவது இது ஒரு வேண்டுதலாக வந்து செய்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாருமே மக்கள் வந்து இங்கே வராங்க இந்த கோயிலுக்கு. ஸோ புதுசாக தான் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு அமைப்பே பயங்கரமாக இருக்குது நேயர்களே. எல்லாருமே சுட சுட சாப்பாடு. நானும் சரி அம்மனுடைய பிரசாதம் சாப்பிடுவோன்னு சொல்லி போனோம். ஆனால் சாம்பார், ரசம் அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி ஓரம் வச்சுட்டு அவங்க தட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கராவுக்கு மேலே வந்து இடத்த வந்து ஆக்குபை பண்ணி இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதான் குபேர யந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இயந்திரங்கள். இதெல்லாம் வந்து இந்த இயந்திரங்களை நம்ம பார்த்தாலே சில பேட் வைப்ரேஷன் போய் நம்மளுக்கு குட் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயில் நிர்வாகம் பார்த்து சபதிகள்கிட்ட சொல்லி வேலைப்பாடுகள் வாங்கியிருக்காங்க. அப்படின்னும்போது பிரமிப்பாக இருந்துச்சு இந்த கோயில் பார்க்கும்போது. நம்மளுக்கு நிறைய மக்கள் வந்து கியூ நிற்கிறாங்க. தென்னன் மரங்கள் நடுவில் மலைகள் அரசியன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மலைகள் இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக இந்த கோயிலை வந்து இடத்த தேர்ந்தெடுத்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்தியாவே கோயில் நகரம்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு பெருமை மிக்க வேலூர்லேயே நிறைய விரிஞ்சிபாடி கோயில் இருக்குது, ஜலகண்டேஸ்வரம் கோயில் இருக்குது, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். வள்ளிமலை கூட இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அடுத்து ஒரு மேலே இருக்கலாம். ஒரே கல்லில் வடிவமைச்சிருக்காங்க. நேர்த்தியாக அந்த சபதிகள் வந்து அம்மனை வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே மெய் சிலிப்பாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல பாத்ரூம் வசதி, கார் பார்க்கிங் வசதி, சாலை வசதி மிக அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. எல்லா மக்களையும் வந்துருக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் அரசியலை பற்றி பேசுவோம். அரசியலில்